சுவாமியினுடைய ஞானத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்லணும்னாக்க ஸ்ரீமத் ராமாயண அனுபவம். ராமபிரானை கற்போம் இதை சாதிச்சிருக்க. இது எவ்வளவு, இது ஒரு ரிசர்ச் பேப்பர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசர்ச் பேப்பர். இது அற்புதமாக வால்மீகியினுடைய கருத்து. அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க ஆதுனிகமாக சமீப காலத்துல இருந்த மகான்களுடைய திருவள்ளம் உள்பட சுவாமி தேசிகந்து, போஜ கவிது, இப்படி எல்லாம் எத்தனையோ பேர்கள். அதே மாதிரி தமிழ்ல ரொம்ப ரொம்ப பாண்டித்யம். அதனால அங்கங்க கம்பநாட்டாழ்வானுடைய பாக்களையும் எடுத்து அவருடைய அனுபவத்தையும் கொண்டு வந்து சமன்வயம் பண்ணி அற்புதமாக சாதிச்சிருக்கார். இதுக்கெல்லாம் பார்த்தோம்னாக்க எல்லா சாஸ்திரத்திலையும் பாண்டித்யம் இருந்தாதான் ராமாயணத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்படி எல்லா சாஸ்திரத்திலையும் பாண்டித்யம் இருந்தமையினாலதான் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துக்கே ஒரு வியாக்கியான ரூபமாக இருந்திருக்கிற ராமபிரானை கற்போம்னு அற்புதமான ஒரு கிரந்தத்தை அருளி செய்தார் சுவாமி. இன்னொரு ஒரு விஷயம், இந்த ஞானம்ன்றது தன்னோட இருக்கக்கூடாது, சிஷ்யாளுக்கும் போய் சேரணும்ன்றதுக்காக இது எல்லாம் எப்படி போய் சேர முடியும், எல்லாரும் ஸ்ரீரங்கத்துல போய் காலக்ஷேபம் பண்ண முடியும் என்பதனால சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள், ஸ்தோத்திர பாட்டங்கள் யாவச்ச எத்தனை உண்டோ, அந்த ஸ்தோத்திர பாட்டங்களுக்கு எத்தனை வியாக்கியானங்கள் உண்டோ அத்தனை வியாக்கியானங்களோடையும் சுவாமி பிரகாசனம் பண்ணினர். ஸ்ரீமத் சாரத்துக்கு அற்புதமாக நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமியினுடைய இந்த ஒரு பதிப்பை இன்னும் பரிஷ்காரம் பண்ணி அங்கங்க நேர இது பண்ணாக்க அந்த காலக்ஷேபம் பண்ணச்சே சொல்றவாளுக்கு கேட்கிறவாளுக்கு எல்லாருக்கும் சௌகரியமா இருக்கும்னு சொல்லி அந்த விற்த்தாந்தங்கள்லாம் அங்கங்க எழுதி அற்புதமாக அதெல்லாம் பண்ணிருக்கார் சுவாமி. இப்படி எத்தனையோ விஷயங்கள் ஞான விஷயமாக சுவாமி பண்ணின காரியங்கள். அதை நினைச்சு பார்த்தோம்னா எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு வரவாளுக்கும் மகோபகாரமாக இருக்கக்கூடியது. அங்க தயாதேவி ராமன சேது பந்தனத்துக்காக அவதாரம் பண்ணி வச்சான்னு சொல்ற மாதிரி இங்க கோபாலாரிய மகாதேசிகனையும் அவதாரம் பண்ணி வச்சதுக்கு காரணம் இப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீசூக்திகள் எல்லாவற்றையும் அந்த ஸ்ரீசூக்திகளுடைய ரசத்தை பின்புள்ளாரும் அனுபவிப்பதற்காகவே சுவாமியை அவதாரம் பண்ணினார், சுவாமி தேசிகனை அவதாரம் பண்ணினார் என்றும் சொல்லலாம். ஞானம், அடுத்தது வைராக்கியம் பார்க்கணும். அரியனுக்கு 86வது வருஷத்துல இருந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு இருந்தேன், சதசுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். சுமார் அடியனுக்கும் சுவாமி ஒரு 20 வருஷ காலம் பரிச்சயம் அடியனுக்கும் சுவாமியோட இருக்கும்படியாக இருந்து சுவாமியினுடைய வைராக்கியம் இருக்க சொல்லவே முடியாது. இந்த பின்னால பார்க்கணும், அந்த ஸ்ரீரங்கத்துல அந்த பரவாக்கோட்டை ஆசிரமத்துல இப்பெல்லாம் வேணா ஒரு மாதிரியா பரவாயில்ல போல நிறைய கட்டடங்கள் எல்லாம் வந்திருக்கு. இந்த 90 பார்த்தோம்னாக்கா ஒரே கொச்சலா இருந்துட்டு இருக்கும். எல்லா பக்கத்துலயும் சாயங்காலம் பார்த்தோம்னாக்கா ஒரே கொசு, ஒரு க்ஷணம் இருக்க முடியாது, அவ்வளவு கொசுவா இருக்கும். மொத்தம் அது ராத்திரி மொத்தம் உங்க கொசு, ஏன்னா மொத்தம் அன்னடெல்லாம் பயிறு ஒரே கொச்சல் அப்படி இருக்கும். ஆனா அந்த இடத்துலயும் ஒரு ஏகாந்தத்தை விரும்பி ஒரு இதுவும் இருக்காது. வாசல்ல ஒரு பெஞ்சு போட்டிருக்கும், அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு சுவாமி சஹஸ்ரநாமம் சாச்சின்னு இருப்பார், அவர் இது பண்ணிட்டு இருப்பார். எப்ப பார்த்தாலும் எப்பவும் ஸ்தோத்திரானுசந்தானம் தான். இந்த கொசு கடிக்கிறதுக்கோசரம் தட்டிக்க மாட்டேன், இப்படி தடவு வேற தவிர அந்த கொசு போகக்கூடாது. அதாவது கொசுவுக்கு ஒரு ஹிம்சை வரக்கூடாதுன்றதுக்கோசரம் இப்படி தடவி விடுக்கிற தவிர அதை தட்டி அந்த கொசு டக்குன்னு பச்சுன்னு போற மாதிரி பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி வைராக்கியம் ஏழுனதெல்லாம் ஆசிரமத்துக்கு ஏழியாச்சுன்னா எதை பத்தியும் சிந்தை கிடையாது. இந்த அர்த்தத்தை பத்தி அவருக்கு போய் என்னத்துக்கு அர்த்தத்தை பத்தி சிந்தை வர போறது, சிஷ்யாலா என்ன கொடுக்குறாளோ கொடுக்கறத வச்சுட்டு அப்படிதான் ஆசிரமம்.